பலாக்கொட்டையில வறுவல் பொரியல் மட்டும் இல்லைங்க, வடை கூட பண்ணலாம். ரொம்ப ருசியா இருக்கும். நல்லா வெளியில கிறிஸ்பியா உள்ள சாஃப்டா ரொம்ப சுவையா இருக்குங்க. பலாப்பழம் சீசன் முடியறதுக்குள்ள ஒரே ஒரு தடவை செஞ்சிருங்க. ஒரு குட்டி கப்ல 1 கப் அளவுக்கு கடலைப்பருப்பு எடுத்திருக்கேன். இது பாத்தீங்கன்னா ஒரு 3 கைப்பிடி அளவுக்கு. நீங்க கடலைப்பருப்புக்கு பதிலா பாசிப்பருப்போ இல்லைன்னா துவரம்பருப்பு இல்ல கலந்து கூட எடுத்துக்கலாம். ஒரு 2 மணி நேரமாவது ஊறணுங்க. நான் பலாக்கொட்டை பாத்தீங்கன்னா 2-3 தடவை பலாப்பழம் வாங்கும் போது மிச்சமான பலாக்கொட்டை இது கிட்டத்தட்ட ஒரு 1/2 கிலோவே இருக்குங்க. அதை வந்து தோல் உரிச்சிட்டு குக்கர்ல போட்டுட்டு, இது கழுவிதான் நான் வச்சிருக்கேன், அதனால அப்படியே குக்கர்ல சேர்த்து ஒரு 2 அல்லது 3 டம்ளர் தண்ணி ஊத்தி குக்கர்ல ஒரு 5 விசில் வச்சு எடுத்துக்கலாம். ஏன்னா இந்த பலாக்கொட்டை நல்லா வேகணும். நீங்க சட்டியில வேக வைக்கிற மாதிரி இருந்ததுன்னா சின்ன சின்னதா கட் பண்ணி தண்ணி ஊத்தி வேக வச்சுக்கோங்க. குக்கர்ல ஒரு 5 விசில் விட்டு இறக்கியாச்சு. நல்லா ஆவி இறங்கினதுக்கு அப்புறமா ஓபன் பண்ணி அந்த தண்ணி வடிச்சுக்கலாங்க. பலாக்கொட்டை கொஞ்சம் ஆறட்டும். நல்லா ஆறினதுக்கு அப்புறமா அந்த பலாக்கொட்டை நம்ம வேக வச்சு வச்சிருக்கோம் பாருங்க, தண்ணி வடிச்சு அதை வந்து மிக்சியில போட்டுக்கலாம். நான் முழுவதுமா போட்டுட்டேங்க, ஆனா நீங்க பாதி பாதியா போட்டுக்கோங்க. அப்பதான் வந்து கொஞ்சம் நல்லா அரைப்படும். தண்ணி எதுவும் ஊத்தாம ஓட்டி எடுக்கணும். ஒரு 2-3 தடவை கலந்து விட்டு ஓட்டணுங்க. நான் கொஞ்சம் நிறைய சேர்த்துனதுனால சிரமமா இருந்துச்சு. நீங்க பாதி பாதியா சேர்த்து மிக்சியில பொடிச்சுக்கோங்க. ரொம்ப நைஸாக தேவையில்லை, அந்த உருவம் தெரியாம பொடிச்சுக்கோங்க. பலாக்கொட்டை ஏதாவது அரைப்படாம இருந்ததுன்னா அதை எடுத்து அந்த மிக்சி ஜார்லயே சேர்த்துக்கோங்க. நல்ல ஒரு பெரிய துண்டு இஞ்சி 3 வெட்டி சேர்த்துக்கிறேன். ஒரு 4-5 பச்சை மிளகாய், நீங்க வரமிளகா கூட சேர்த்துக்கலாம். ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்க்கிறேன். ஒரு 3/4 ஸ்பூன் அளவுக்கு கல்லுப்பும் சேர்க்கிறேங்க. இதை முதல்ல ட்ரையா ஓட்டி எடுத்துக்கலாம். ஏன்னா இந்த இஞ்சி பச்சை மிளகாய் கொஞ்சம் அரைப்படட்டும். அதுக்கப்புறமா நான் தண்ணி வடிச்சு வச்சிருக்கேங்க கடலைப்பருப்பு. அதாவது ரொம்ப வடிகட்டி சேர்க்க தேவையில்லை, ஏன்னா பலாக்கொட்டையும் ரொம்ப ட்ரையா இருக்கு. அதனால இது தண்ணி நல்லா வடிச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் அந்த கடலைப்பருப்பை நம்ம மிக்சியில போட்டுட்டு நல்லா கொஞ்சம் பொடிச்சு எடுத்துக்கலாம். ரொம்ப நைஸ் ஆக வேண்டாம். இதுவுமே 2-3 தடவை கலந்து விட்டு சும்மா போட்டு எடுத்தீங்கன்னா போதும். கொரன்னு இருந்தா போதும். அரைச்சதை நம்ம பலாக்கொட்டை எடுத்து வச்சிருக்கோம் பாருங்க, அது கூடவே சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இதுக்கு வந்து கெட்டியா தான் இருக்கும், ஏன்னா பலாக்கொட்டை வந்து ரொம்ப ட்ரையா இருக்கும். தண்ணி ஊத்தாம அரைச்சதுனால, கடலைப்பருப்பு தண்ணி வடிச்சுட்டு அரைச்சதுனால கெட்டியா தான் இருக்கும். ஆனா வடை போடும்போது நல்லா இருக்குங்க. நல்லா 2 கைப்பிடி அளவுக்கு பெரிய வெங்காயம் பொடி பொடியா வெட்டி சேர்த்திருக்கேன். ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி தலை, அதுவும் பொடி பொடியா வெட்டி சேர்த்தாச்சு. அவ்வளவுதான், இதுல வேற எதுவும் சேர்க்கறதுக்கு இல்ல. நல்லா கலந்து விட்டுக்கலாம். நீங்க கருவேப்பிலை கூட குட்டி குட்டியா கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. நல்லா கலந்து விட்டுக்கலாம். இது ரொம்ப கெட்டியா இருக்குன்னு கொஞ்சம் தண்ணி ஊத்திட வேண்டாம், ஏன்னா எண்ணெய் ஜாஸ்தி இழுக்கும். கெட்டியா இருக்கிறதுனால கடுக்கடுன்னு இருக்காதுங்க. ஏன்னா இந்த பலாக்கொட்டை ஃபுல்லா பருப்பா இருந்ததுன்னா, கெட்டியா இருந்தா கண்டிப்பா கடுக்கடுன்னு இருக்கும். இது பலாக்கொட்டைங்கிறதுனால நல்லா சாஃப்டா இருந்துச்சுங்க வடை. நல்லா கலந்துட்டு உருண்டை பிடிச்சு வச்சுக்கோங்க. அவ்வளவுதான். சின்ன சின்ன உருண்டைகளா பிடிச்சு உங்களுக்கு தட்டுற அளவுக்கு, பெருசா வேண்டாம், சின்ன சின்னதா போட்டீங்கன்னா நல்லா இருக்கும். இது அப்படியே குட்டி குட்டி பால் மாதிரியும் நீங்க போட்டுக்கலாம். நான் பாருங்க கொஞ்சம் வடை மாதிரி தட்டுறதுக்காக கொஞ்சம் பெரிய பால்ஸா நான் பிடிச்சி வச்சிருக்கேன். அவ்வளவுதான். எண்ணெய் ஊத்திட்டு எண்ணெய் சூடாகட்டும். இது வந்து நான் ஏற்கனவே ஜாமுன் பண்ணங்க. ஜாமுன் பண்ணி முடிச்ச உடனே இதை நான் வடைக்கு ரெடி பண்ணி வச்சிருந்தேன். அதே எண்ணெய் சூடா இருக்கிற எண்ணெயிலேயே திரும்ப அந்த வடை போடுறேன். நல்லா அப்படி கொஞ்சம் தட்டி தட்டி நீங்க இலையோ இல்ல பிளாஸ்டிக் ஷீட்டோ வச்சு நீங்க அதுல தட்டி கூட போட்டுக்கலாம். நார்மலா வடை போடுற மாதிரி போட்டுக்கோங்க. அடுப்பு நீங்க மீடியம் ஃபிளேம்ல இல்லைன்னா ஹை ஃபிளேம்லயே வச்சுக்கலாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. லைட்டா திருப்பி போட்டுக்கோங்க வடைய 2 பக்கம், அப்பதான் வேகும். நானா இது வந்து முழுவதுமா ஃப்ரை பண்ண போறது இல்லை. எங்க பெரியமா சொல்லி கொடுத்துருக்காங்க என்னன்னா, ஒரு 3/4 பதம் வெந்ததுமே நம்ம எடுத்துடணும். இப்ப எல்லா வடைகளுமே இந்த மாதிரி நம்ம 3/4 பதம் வெந்ததுமே எடுத்துட்டு அதுக்கப்புறம் வடையெல்லாம் போட்டு முடிச்சதுக்கு அப்புறம் அந்த சூடான எண்ணெயில திரும்ப ஒரு தடவை ஒரு 10 செகண்ட் போட்டு எடுத்தீங்க அப்படின்னா நல்லா கிறிஸ்பியா இருக்கும். நான் எப்பவுமே வடை செய்யும் போது அந்த மெத்தடை தான் நான் ஃபாலோ பண்ணுவேங்க. அடுப்பு ஹை ஃபிளேம்ல வச்சுக்கோங்க. இதே நீங்க வந்து கோலா உருண்டை மாதிரி உருட்டி உருட்டி குட்டி குட்டி உருண்டைகளா உருட்டி கூட நீங்க எண்ணெயில போட்டு எடுக்கலாம். வடை மாதிரியும் தட்டி போட்டுக்கலாம். இப்ப பாருங்க, எல்லா வடையும் நான் போட்டு எடுத்தாச்சு. 3/4 பதத்துக்கு வேக வச்சு எடுத்துட்டேங்க. இப்ப இதை திருப்பி அந்த எண்ணெய் சூடாவே தான் இருக்கு, நான் எண்ணெய் அடுப்பு ஆஃப் பண்ணவே இல்லை. இப்ப அதுல போட்டு போட்டு எடுக்க போறேன். ஒரு 3-4 போட்டுக்கோங்க, ஏன்னா இது வேகிறதுக்கு எதுவும் இல்லை, வெந்திருக்கு. ஜஸ்ட் அந்த கிறிஸ்பினஸ்க்காக ஒரு 4-5 போட்டுட்டு உள்ள போடுறீங்க, திருப்பி விடுறீங்க, டக்குன்னு எடுத்துருங்க. ஏன்னா டக்குன்னு ப்ரௌன் ஆயிருங்க இது, ஏன்னா ஏற்கனவே வெந்த வடை பாருங்க. அதனால நான் காமிக்கிற பாருங்க, அந்த மாதிரி உள்ள போட்டு திருப்பி விடுங்க, உடனே எடுத்துரு. இது இந்த 3/4 பதம் வேக வைக்கிற ப்ராசஸ் வந்து நீங்க முன்னாடியே செஞ்சு வச்சுட்டு கரெக்டா சாப்பிடும் போது இந்த கடைசியில ஒரு தடவை போட்டு எடுத்தீங்கன்னா சாப்பிடும் போது சுட சுட சர்வ் பண்ணிக்கலாம். இது வந்து என் கூட ஒர்க் பண்றவங்க போன வருஷம் இந்த பலாப்பழம் சீசன்ல சொன்ன இந்த ரெசிபி இப்பதான் நான் ட்ரையே பண்றேங்க. ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணும்போது வீடியோ எடுத்தேன். ரொம்ப நல்லா வந்துச்சு வடை, ரொம்ப டேஸ்டியா கிறிஸ்பியா சூப்பரா இருந்தது. கண்டிப்பா நீங்க ட்ரை பண்ணுங்க.